உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். டெய்லி சின்ன மீடியம் கிளாஸ் ஹோட்டல்லே சாப்பிட்றோம். இது வந்து ஒரு 7 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சு, 3 ஸ்டார் ஹோட்டல். ஆனியன், லைமு, சால்ட்டு ப்ளஸ் தந்தூரி சிக்கன். ரெண்டு 3 நாள் ஹைதராபாத் போயிட்டு வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். சிக்கனை பிராய்லர் படியில் தந்தூரி சிக்கன் செய்யும்போது டேஸ்டியே தனி, டிப்பிங் டேஸ்டியே. ரசித்து சாப்பிட்றோம். ஆனியன், கேரட்டு வித் ஹாட் வாட்டர். இது எங்கே இருக்குன்னா ஆர்காட் ரோட்டில் நம்ம பிக் பஜார் இருக்கு இல்லையா, அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது. பிக் பஜார் ஹோட்டலுக்கு பக்கத்தில் நியரஸ்ட்டாக கார் பார்க்கிங்கோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஹைதராபாத் என்ன ரமாஸ் ஹைதராபாத்தா? சார், ரமாஸ்னா என்ன? ரமாஸ் வந்துட்டு நம்ம ஹைதராபாத் ஸ்டைல் மாடல். ஓனர் பேரா? ராமலட்சுமி. ஓனர் பேர் ராமராஜா? ராமலட்சுமி ஒரு லேடி ஓனரா? இவ்வளோ பெரிய ஹோட்டல் வைக்கிறது சந்தோஷமான விஷயம். இது வந்து மைனஸ் இதில் என்னென்ன கலந்துருக்கு? எக்கு, garlic और ऑयल, சம் வெஜிடபிள் ஆயில். என்னென்ன ஐட்டங்கள் இருக்குங்க? 300 ஐட்டம் நான் வெஜிடேரியன், சைனீஸ் ஐட்டம், சைனீஸ் கிராவிட்டிஸ் ஏகப்பட்ட பப்பா 300 ஐட்டம் இருக்குது. அவ்வளோத்துக்கு சாப்பிட்றோம்னா ஒரு நாள் ஆகும். ஹைதராபாத் 2 பிரான்ச்சு, இங்கே ஒன்று, அண்ணா நகரில் ஒன்று இருக்குது. என்னன்னா இந்த மத்தியான சாப்பாடு கம்பல்சரி பாருங்க. ஆனியன் ஸ்பெஷல், ஸ்பைசியாக. மட்டன் சாப்பிட்டா, சிக்கன் சாப்பிட்டா இந்த ஆனியன் சாப்பிடணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோமோ அதுக்கு ஈக்குவலாக குக்கும்பர், ஆனியன், கேரட், பீட்ரூட் சேர்த்துக்கலாம், முள்ளங்கி, ஒரு புதினா, கொத்தமல்லி. ஒருத்தர் ஒரு நடிகர் சொல்கிறார், 40 ஆண்டு கால உழைப்பு. சினிமாவில் 40 ஆண்டு காலம் நடித்தால், ப்ராப்பராக ஒர்க் பண்ணால் 100லேருந்து 150 கோடி சம்பளம். ஏன் மற்ற துறையில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வித்தியாசம் என்னன்னா 24 கிராஃப்டும் வேலை செய்யும். 3 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். அதில் ஒருத்தர் இன்வெஸ்டர், ஹார்ட் ஒர்க்கர். அவர் பேர் மிஸ்டர் பிரன் ஜெசானி. குஜராத்தி பேருன்னு நினைக்காதீங்க. அவர் வந்து என்கிட்ட கம்பெனி எடுத்துகிட்டு வரும்போது ஜஸ்ட்டு ஒரு 50 லட்சம் டேர்னோவர். நான் வந்து பாம்பே போகும்போது அந்த வறுமைங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும்.
அப்போ அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு திருப்பூரில் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், வயா ஃபஸ்ட்டு மிஸ்டர் ரங்கநாதன். அவர் தான் நல்ல பாலக்காட்டுக்காரர், வெரி ஜென்டில்மேன், வெரி ஆனஸ்ட் மேன். அவர் திருப்பூரில் ஒருத்தர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருப்பாங்க டெக்ஸ்டைலில், அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். நான் கடையை கேட்குறது எதுக்காகனா, ஃப்யூச்சரில் நீங்கள் யாரோட பார்ட்னர்ஷிப்போ இல்லை ஒரு ஒர்க் பண்ணும்போது பிளான் டு ஒர்க் டு பிளான், உங்கள் வறுமையை பிஸ்னஸில் காமிக்காதீங்க. ஸோ பிளான் டு ஒர்க் டு பிளான். அப்போ அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது அந்த மகாதேவன்கிற இருக்கிறாங்கன்னு தெரியல உங்கெல்லாம். நான் சொல்கிறது 25 years பேக். எல்லாருமே சீனியர் லெவல் மேனேஜர்ஸ். உங்களுக்கு ஏதாவது குட் இன்ஃபர்மேட்டிவ் தரணும். ஸோ அந்த ஜசானி வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார். அவர் பேர் சைலேஷ் தேசாய். 3 பேர் சேரும்போது அப்போ என்னை வறுமை கூட வேலைக்கு போகும்போது, வேலைக்குன்னா நான் வேலைக்கு போனதே சரித்திரமே கிடையாது. தொழில் கற்றுக்க போவேன். 94-95 என்னுடைய இயரிங் வந்து 1 lakh rupees. இந்த 1 lakh rupees சேலரி வாங்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. அந்த 95 அமெரிக்கா யூஎஸ் சிட்டிசன் ஆகியிருக்கணும். 95 யூஎஸ் சிட்டிசன் ஆகியிருந்தால் இன்றைக்கி எப்படின்னு பாருங்கள். எப்போதுமே நான் பிள்ளைலாம் வாழ்ந்து தான் பழக்கம். அப்போ ஒரு பையனை அனுப்பிச்சி விட்டேன் யூஎஸ்க்கு, அது ஃபெயிலியரு. ஸோ அதுக்கப்புறம் தான் 2 அட்டம்ப்ட்டு ஃபெயிலியரு, அமெரிக்கா ஃபெயிலியரு. சரி 3வது அட்டம்ப்ட்டு இந்த ஜசானி ஒரு 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபா இருக்கும் கம்பெனி. லெதர் அண்ட் ஆர்டிகல்ஸு. அவருடைய பேஸ் வந்து சென்னை, பெரம்பூர். இங்கே வந்து कहाँ से आया? झारखंड. नीचे से रखा, झारखंड से आया. उधर क्या काम नहीं मिल रही क्या? पगार कम है क्या? दिन का कितना होता है? हाँ? अरे झारखंड में जस्ट 200 रुपया पर डे नौकरी के लिए. होटल में 3 टाइम खाना फ्री, रहने का फ्री. स्टार्टर मुझे रनिंग. ரைஸ் 1 கிளாஸ். ஒரு நாளைக்கு ஒரு டேஸ்ட். ரமாஸ் ஹைதராபாத் பிரியாணி, மட்டன் பிரியாணி. அப்போ 50 லட்சம் இருக்கும்போது நான் டார்கெட் சொன்னேன். அதுக்கிடையே திருப்பூர் வந்து அவங்க 2 பேரும் வந்துட்டு போயிட்டாங்க. மிஸ்டர் பிரண், மிஸ்டர் தேசாய் அண்ட் மிஸ்டர் ஜசானி. எனக்கு அப்போ டெக்ஸ்டைலில் 2-3 டிவிஷன் இருக்குது. என்னென்ன டிவிஷன்னா, ஒன்று பிராண்டிங் டிவிஷன், டோமி, லிவைஸ், லூயி பிலிப்பி, அந்த மாதிரி பிராண்டிங் டிவிஷன். அதில் தான் நான் இருந்தேன். அப்புறம் இதுக்கு வந்தாச்சு. ஜசானிகிட்ட பிராண்டிங் டெவலப் பண்ண பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரை நான் சேஞ்ச் பண்ண முடியல. செலக்ட் மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட், அந்த கம்பெனி ஒரு 50 லட்சம் 1 கோடி இருக்கும். அந்த கம்பெனியை ஆரம்பித்தோம். நான் லீகல் பார்ட்னர்ஷிப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணேன்.
அன்ஃபார்ச்சுனேட்லி வறுமைனாலையும் கமிஷனில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ பிளாட்ஃபார்ம் வந்து நான் தான் அந்த கம்பெனிக்கு டெக்ஸ்டைலில் பேசுறதெல்லாம் உண்மையாக இருக்கும். ஒரு நாள் உண்மை ஜெயிக்கும். நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங்கோட எனக்கு பர்ச்சேசிங் அப்போ தெரியாது. மார்க்கெட்டிங்கும் தெரியும். நான் டெக்னாலஜிஸ்ட்டு. டெக்னாலஜி போது சம்பளம் வந்து 95ல் ஒரு 1 lakh கிடைக்கும் எல்லாம் சேர்த்து. திடீர்னு நல்லா டெவலப் ஆகும்போது ஒரு கிரகம் வந்து அட்டாக் பண்ணோம். அதோட பெஸ்ட் ஆகணும். அதுதான் வாழ்க்கையில் செய்கிற தப்பு. அந்த தப்பை மீண்டும் மீண்டும் செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் பண்ண சொல்கிறேன். திருப்பூர் வந்தாச்சு, ஆர்டர் கொடுத்தாச்சு. நம்ம அவங்களுக்கு யாருக்கும் டெக்னிக்கலும் தெரியாது, ஜெசானிக்கும் தெரியாது, தேசாய்க்கும் டெக்னிக்கலும் தெரியாது. திருப்பூர் பணியல்ல எனக்கு டெக்னிக்கல் தெரியும், பணம் கிடையாது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அந்த கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்காக 2 ஆண்டுகள் ஹோட்டலில் தங்கி டெவலப் பண்ண டெய்லி வேஜஸ் மாதிரி முடிவு எடுத்துப்பேன். பாம்பேயில் இருக்கும்போது எங்களுக்கு தமிழ் சாப்பாடு கிடைக்காது. நான் வேலை பார்த்தேன் மரீன் லைன்ஸ்னு சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு கேப்டன் ஆஃப் பாம்பே. அங்கே மட்டும் நம்ம மலையாளி பீப்புள் கொண்டு வருவாங்க நல்ல சாப்பாடு. ஸோ அந்த டேஸ்ட் வந்து இங்கே கிடச்சிது திருப்பூரில். பொங்கல் பெல்ட் இல்லையா, குவாலிட்டி இல்லைன்னா ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கும் போங்க, பொள்ளாச்சியாக இருக்கட்டும், மேட்டுப்பாளையமாக இருக்கட்டும், ஊட்டியாக இருக்கட்டும், திருப்பூராக இருக்கட்டும், ஈரோடாக இருக்கட்டும், பொங்கு பெல்ட்டு ஒரு பெரிய பெல்ட்டு. சாப்பாடில் ஒரு சுகாதாரம் இருக்கும், ஒரு ஆரோக்கியம் இருக்கும். ஒரு பிஸ்னஸில் தான் அவங்க எஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, நோன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் நமக்கு ஈஸியாக அங்கே வின் பண்ணிடலாம். கையில் 50 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா ஆர்டரு, 50 லட்ச ரூபா ப்ளஸ்ஸு ஒரு ஃப்ரெண்டு ஜெகதீஷ் இருந்தார். 95ல் அமெரிக்கா அனுப்பிச்சி விட்டேன். அவர் என் விசா என் பாஸ்போர்ட்டை வச்சு எனக்கு கிடைச்ச வாய்ப்பை, அமெரிக்கன் வாய்ப்பை இழந்தேன். 95ல் அமெரிக்கா போயிருந்தேன்னா இன்றைக்கி வேறு எங்கேயோ போயிருக்க விதி. அந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டு கையில் டிடி டிமாண்ட் ஆன் ட்ரிப்ட்டு ஒரு 10 லட்ச ரூபா கையில் இருக்கும். கம்பெனி படம் ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. போனால் அந்த ஃபஸ்ட்டு டே ஆக்சிடென்ட் இங்கே கூட தழும்புருக்கும் பாருங்க, மண்டத்தையில் பாலத்தில், திருப்பூர் பாலத்தில் இந்த டே 1 ஆக்சிடென்ட். கையில் 50 லட்ச ரூபா ஆர்டர் இருக்குது, 10 லட்ச ரூபா படம் இருக்குது. ஷேட்டுங்கெல்லாம் வந்தால் வாங்க முடியாது. ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுவீங்க? ஷேட்டு ஃபஸ்ட் டைம் வந்து என் பார்ட்னர் போய் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு என்னுடைய ரேட்டு, என்னுடைய குவாலிட்டி, திருப்பூரில் யாருமே கொடுக்காத ரேட்டு, டைம் டெலிவரி எல்லாமே கொடுத்தோன்னா டெக்னிக்கலி அவருக்கு தெரியாது. நான் கொடுக்குற பீஸை கொண்டே கொடுப்பாரு. அதை ஒரிஜினல் டெக்னிக்கல் தெரிஞ்ச கம்பெனி நம்பிக்கையில் வாங்குவாங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் இருந்துக்கணும். ஆக்சிடெண்ட் ஆயாச்சு, பெட்டில் படுத்தாச்சு, தையல் போட்டாச்சு. அந்த சுச்சுவேஷனில் கையில் 50 லட்ச ரூபா ஆர்டர் இருக்குது, 1 லட்ச ரூபாய் வேலையை விட்டுட்டேன், கையில் 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் இருக்குது. அன்னோன் பீப்புள் என்ன பண்ணுவீங்க? இதான் லைஃப்பில் சேலஞ்சிங் ஸ்டோரி. தேங்க்யூ, பாய்.